வந்துருச்சு. பாய் வந்துருச்சு. கரெக்டாக வச்சிருக்கேன். சூப்பர். இன்னைக்கு நான் யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, இப்படி போப்போம், இதுதான் வெளிச்சம் தரும். நான் சின்ன குழந்தையில பிறந்ததுலேருந்தே எங்கள் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் அடித்ததாக சொல்லுவாங்க. எங்கள் அம்மா தான் என்னை குழந்தை பிறந்த உடனே வேணான்னு சொல்லிட்டாளே, தூக்கி போட்டா. ஆனால் எங்கள் தாத்தா என்னை வச்சுக்கிட்டாரு, குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு. நான் பிறந்த நேரம் எங்கள் மாமா வந்துட்டாரு, காணாம போன எங்கள் மாமா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது எங்கள் பாட்டி என்ன பண்ணுச்சு, பிறந்த குழந்தை என்னையை தூக்கிக்கிட்டு, இல்லை இந்த மாதிரி பேத்தி பிறந்திருக்கா, வீட்டில் தொட்டில் போடுவாங்க இல்லையா, தொட்டில் போடும்போது எங்கள் தாத்தாவுக்கு வந்து நான் பிறந்த உடனே ஒரு வக்கீல் வீட்டில் வேலை கிடச்சிருக்கு எங்கள் தாத்தாக்கு. மதுரையில் திருமங்கலத்தில் இப்படி போனோம். கஸ்தூரிபாய் காந்தி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒன்றாம் கிளாஸ், 2ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள ஸ்கூல்லாம் அந்த பக்கம் இருக்கும். அப்போது நான் பிறந்த நேரம் எங்கள் தாத்தாவுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சு வக்கீல் வீட்டில். வக்கீல் அவாத்தில் ஏதோ ஹோமம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படிங்கும்போது கிடச்ச உடனே இந்த குழந்தை பிறந்த நேரம் எல்லாமே யோகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த வக்கீலுக்கு வந்து ஒரு சினிமா ப்ரொடியூசரோ யாரோ ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, சினிமா சம்மந்தப்பட்டவங்க. இந்த மாதிரி இந்த குழந்தை பிறந்த நேரம் எனக்கு இந்த மாதிரிலாம் யோகம் அடிச்சிருக்கு அப்படின்னு எங்கள் தாத்தா சொல்லும்பொழுது அந்த வக்கீலும் வந்து கேட்குறாரு, எங்கே அந்த குழந்தைய எடுத்துகிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு. குழந்தைய கூட்டிகிட்டு வந்தோடனே வந்த நேரமே அந்த வக்கீலுக்கு வந்து ஒரு பெரிய கேஸ் வந்து சிக்கலான கேஸ் இவர் பக்கம் தீர்ப்பாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடியூசர் வந்து அன்னைக்கு பார்க்க வந்திருக்கிறாரு. பார்க்க வந்தப்போ ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து எங்களுக்கு யோகம் நடக்குது. 71 எம்ஜிஆர் படம் அப்புறம் அப்படியே 5-6 படங்கள். இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்போவே என்னை ராசியாக உள்ள குழந்தையாக நினைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து என்னோட ஊருக்கு கொண்டு விடணும்ல, கிருஷ்ணாவரத்தில் கொண்டு விட்டதுக்கப்புறம் என்னை எங்கள் அக்கா என்னை வளர்க்கவே விடலை. சும்மா போட்டு என்னைய தூளியிலேருந்து கீழே தள்ளுறது, கொட்டுற மழையில் தூக்கி போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எனக்கு வந்து ஏதாவது பழைய சாத்தி தண்ணி, மோர், சாதம் வடித்த தண்ணி இதெல்லாம் கொடுத்து என்னை எப்படியோ வளர்த்துட்டாங்க. அப்பப்போ இருக்கும்போது ஐயங்காரத்தில் தான் என்னை வளர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கொட்டுற இதில் தூக்கி போட்ட உடனே கொட்டுற மழையில் தூக்கி போடுவா, கொளுத்துற வெயில போடுவா. எங்கள் அக்கா வெறும் துஷ்டை. எங்கள் அக்கா பிறந்த வீட்டில் தான் எல்லாமே போச்சு. எங்கள் அக்கா பிறந்த வீட்டில் நாங்கள் எல்லாரும் பெரிய பணக்காரங்களாக இருந்தவங்க, அது எல்லாமே போச்சு. மங்களசுந்தரி தியேட்டர்லேருந்து, அரிசி மில்லுலேருந்து எல்லாம் விலகிருச்சு. ஆனால் நான் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த சொந்த வீடு தங்கிருச்சு. இப்படி ஒரு ராசியான குழந்தையாக நிறைய அடுக்கலாம். அப்போ எங்கள் அப்பா நெல்லை ட்ரேடிங்கில் வேலை பார்த்துட்டு இருந்தார். என்னை தூக்கி வாசலில் எங்கள் அக்கா போட்டா. அப்போ எங்கள் மாமா வந்து ஊர்லேருந்து வராரு, கொட்டுற மழையில் போட்டா. எங்கள் மாமா ஊர்லேருந்து வராரு, கண்ணம்மாமா. ஐயோ குழந்தை வாசலில் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படி தூக்கிட்டு எண்ணெயில் எங்கள் அப்பாவுக்கு ட்ரங்கால் போட்டு பேசும்போது அப்போ சொல்கிறா, சித்ரா ரொம்ப படுத்துறா அந்த குழந்தைய, வீட்லேயே வச்சுக்க விட மாட்டேங்கிற, நீ ஆற்றுல வச்சுக்க, நீ என்ன பண்ணு, நீ அக்காட்ட கொண்டே கொடு. எங்கள் அம்மா தாய் மாமா கல்யாணம் பண்ணுறதுனால அக்காட்ட போய் கொண்டுனோடனே எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் மறுபடியும் திருமங்கலத்தில் நான் எந்த வீட்டில் பிறந்து அங்கே கொண்டு விட்டுட்டாங்க. அங்கே கொண்டு நான் இந்த குழந்தைய என்னை தான் வளர்க்க போகிறோம், எங்கள் பாட்டி தாத்தா வீட்டில் தான் வளர்க்க போகிறான்னு சொன்ன உடனேயே யாரெல்லாம் பண கஷ்டத்தில் இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் இதாகலையோ அந்த வக்கீல் மூலமாக என்னை குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்களாம். தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ ராசியாக இருக்கும். இந்த குழந்தை ராசியான குழந்தை அப்படின்னு அந்த வீட்லேயே எனக்கு பால்லாம் கொடுப்பாங்க. அப்போலேருந்தே நான் ராசியான குழந்தையாக எல்லாராலும் நான் போற்றப்பட்டேன். அதுக்கப்புறம் வளர அப்புறம் கிருஷ்ணாவரத்துக்கு எங்கள் பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் எங்கள் அக்கா என்னை வெளியில் துரத்தி விட்டுருவா.
எங்க பாட்டி என்ன பண்ணிச்சு, கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணாவரதம். என் தம்பி வந்து எங்க அம்மா பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க அடுத்தது. அப்ப இவளுக்கு டெலிவரிக்கு கூட்டிட்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பார்க்க வரணும் அப்படின்னுட்டு இங்க வராங்க, எங்க அம்மா பாக்கிறதுக்கு வராங்க. அப்போ என்னை துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் திருமங்கலத்துல தான் என் தம்பி பெரிய தம்பி பிறக்கிறான். அதுக்கப்புறம் எங்க அம்மா திருப்பி கிருஷ்ணாவரத்துக்கு வந்துருச்சு. அவனுக்கு ஆயுஷம் மொத்தும் போது அதும்போதெல்லாம் நான் கிருஷ்ணாவரத்துக்கு வரேன். இனி வெளியில துரத்தி விட்டுறான். வீடு திண்ணையா தூங்குவேன். அப்படி திண்ணையா தூங்கும் போதுதான் பிணம் எரிக்கிறவரோட இதை வந்து எரிக்கிறது, அவரை காப்பாத்துறது, இது பண்றது. அப்ப நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் வந்து அந்த குழந்தை மீண்டும் பிறந்துட்டா, அந்த ஜோதிடர் வந்து அந்த பொம்பளை மீண்டும் பிறந்துட்டா, அந்த ஏதோ ஒரு பெண்மணி பேரை சொல்லி அவள் மீண்டும் ஜென்மம் எடுத்துட்டா அப்படின்னு என்னை சொல்லியிருக்காங்க. அவள் வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய காதல் கணவன் அந்த மன்மதனை அவ அடையாளம் காட்டுவா. அப்பவே பௌர்ணமி மன்மதன், ரதி மன்மதன் காதலர்கள் ஒரு ஜோதிடர்கள் மலையாளத்திலயோ இல்ல காஷ்மீர்லயோ யாரோ இருந்திருக்கிறாங்க. இந்த திரைத்துறையில இருக்கிறவங்க எல்லாரும் அந்த நபரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த நபர் இறந்து 18 வருஷங்கள் கழிச்சு தான் நான் இறந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பிறக்கிறேன் எத்தனையோ வருடங்கள் கழிச்சு. இவள் தன்னுடைய காதலனை வந்து இவ அடையாளம் கண்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, நான் சின்ன பசங்க கிட்டலாம் நான் பேசிட்டு இருப்பேன்ல, அதுல எவனையாவது அடையாளம் காட்டுவா நினைக்கும் போது வளர யாரை காட்டுறா பாப்போம் அப்படின்னு சொன்னா சினிமா நடிகர் விஜயகாந்தை நான் காட்டியிருக்கேன். இவன் தான் என்னுடைய பூர்வ ஜென்ம சித்ரா பௌர்ணமி காதலன்னு சொல்லிட்டு அகல் விளக்கு படத்தும் போது காமிச்சிருக்கிறேன். பொண்ணு ஊருக்கு புதுசு இந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து இவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இது பண்ணணுமோ அவங்களெல்லாம் நான் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கேன். அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய பேரை நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த லிஸ்ட் நான் இப்ப போடுறேன். நிறைய பேர் எனக்கு ஞாபகம் உள்ளது மட்டும் நான் இது பண்றேன். அவங்க ஒவ்வொருத்தரும் எங்கிட்ட இருந்து சக்தியை வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேர் வச்சுட்டு போயிடுவாங்க. என்னுடைய ஒரிஜினல் பேரை யாருமே சொல்லக்கூடாது. என்னுடைய ஹேமாவதிங்கிற பேரை யாருமே சொல்லக்கூடாது. ஏன்னா அது தந்தை கணவராமனுக்கும் கமலாவுக்கும் ஒரு தப்பான பெற்றோருக்கு பிறந்த குழந்தை என்னுடைய பேர்ல வந்து நான் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் எங்களை இது பண்றாங்களோ என்னுடைய பேரை எனக்கு வந்து அவங்கவுங்க பேர் வச்சுட்டு போயிடுவாங்க. டைரக்டர் ஏ ஜெகநாதன், ப்ரொடியூசரா டைரக்டரா தெரியாது. TKS நடராஜன், ஏ வின்சென்ட் கல்கட்டாக்காரரு, அவர் தான் எனக்கு வின்சென்ட் தான் எனக்கு சகாய மேரின்னு பேர் வச்சாரு. மம்முட்டி, மோகன்லால், பி வாசு. இந்த பி வாசுவை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா பி வாசுவும் எங்க ஊரு MA காஜா அவர் ஏற்கனவே சொல்லுவார். MA காஜா மைதன் சினிமா தியேட்டர் படம் ஓட்டுறவரும் சொல்லுவாரு. இந்த மாதிரி மருகுக்கோட ஃப்ரெண்டு இந்த பி வாசுங்கிறவர் ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, கூட்டு வராரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி படத்துல சான்ஸ் கிடைக்குமா, நாங்க தயாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பி வாசு பணத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தார். பண கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டம், எது எடுத்தாலும் நஷ்டமாகிட்டே இருந்தது. அப்படிங்கும்போது பி வாசுவை என்கிட்ட கூட்டிட்டு வராரு MA காஜா மைதனா. நானும் அவர் தான் என்னை சின்ன குழந்தையில இருந்து எல்லாருமே வளர்த்தாங்க. எங்க வீட்டுல என்னை துரத்தி விடும்போது கிருஷ்ணாவரம் வந்தாச்சுனால 65 நம்பர் வீட்டுல நான் இருக்கவே மாட்டேன். நான் கூடுமான வரைக்கும் இங்க சேரி பக்கம்னு சொல்றதுனால என்னை சும்மா ஏதாவது குதறி எடுக்கக்கூடாது, பார்ப்பன திமுரு அப்படி இப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சேரி மக்கள் அப்படின்னா அநியாயமாக பழி சுமத்தப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். சேரி மக்கள்னா பழி சுமத்தப்பட்டவர், அவங்க முன்னுக்கு வரக்கூடாதுங்கிற போறாங்க. நல்லா அதுல திறமைசாலிகள்லாம் இருப்பான், புத்திசாலிகள்லாம் இருப்பான். அவன் எங்க முன்னுக்கு வந்துட்டான்னா மற்றவங்களுக்குலாம் இதாயிருமோ அப்படிங்கிறதுக்காக அடக்கி ஒடுக்கி வச்சிருப்பாங்க. பழிச்சொல் சுமந்தா அதுலயும் கெட்டவன் இருக்கான், வசந்த ஜாதியிலையும் கெட்டவன் இருக்கான், மற்ற ஜாதியிலையும் கெட்டவன் இருக்கான். கெட்டவனா மட்டும் பாரு, கெட்டவனா பாரு. திறமசாலி நல்லவனா பாரு. அந்த நல்லவன் உள்ள திறமசாலி இருந்தான்னா, அவன் நல்லவனா இருந்தான்னா, அந்த திறமசாலியா இருந்தானா, நல்லவனா இருந்தா அவனை நம்ம இதுல சேர்த்துக்கணும். கெட்டவனா இருந்தானா, உயர் ஜாதியா இருந்தாலும் சரி, பிராமணனா இருந்தாலும் எந்த ஜாதி, அவன் கெட்டவன் ஆனா திறமை இருந்தாலும் அவனை கொண்டுடக்கூடாது. ஏன்னா தப்பான மார்க்கத்துக்கு அவன் போயிடும். இதுதான் விதி. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, உயர்ந்த ஜாதியில பிறந்துட்டாங்கிறதுனால கெட்டவனை கூட திறமை இருக்குன்னு முன்னுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இவன் தாழ்ந்த ஜாதி, ஒடுக்கப்பட்ட ஜாதி, SC ST, அவன் தலித்து அப்படி இப்படின்னு திறமை இருந்தாலும் அவன் நல்லவனா இருந்தாலும் அவனை ஒடுக்கி வச்சிடறாங்க. அதுதான் தப்பு. கெட்டவனா இருந்தா ஒதுக்கிடு, எவனா இருந்தாலும் சரி ஒதுக்கிடு, சேர்த்துக்காத. ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற எல்லா விஷயத்தையும் தப்பான மார்க்கத்துக்கு பயன்படுத்தும். இது விதியில போகும். அதனால சேரி மக்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு திறமைசாலிகள் முடக்கப்பட்ட ஜாதி அப்படின்னு அர்த்தம்.
பழி சுமத்தப்பட்ட ஜாதின்னு அர்த்தம். அதான் சரி, இதுக்கு விளக்கம் இப்ப வேணாம். அங்க அவங்க தான் என்னை வளர்ப்பாங்க. அங்கதான் எப்போ என்னை பார்க்க வரக்கூடிய யார் யாரு ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அவங்க எல்லாரும் வந்து என்னை பார்க்க வரணும் அப்படின்னு நினைக்க சினிமா தியேட்டர் ஓனர் வீட்டில் வந்து பார்ப்பாங்க. இல்லைன்னா நாங்கள் ரயில்வே பீடர் ரோடு இருக்குல்ல, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அங்கே ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில் இப்படி உட்காந்துருப்பேன் நான். அந்த பாறையில் இப்படி முட்டில் இப்படி கை வச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பேன், ஸ்டெயிலாக உட்காந்துருப்பேன். அந்த காட்சியை வந்து எங்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கினவங்க தங்களுடைய காட்சியில இந்த காட்சியை கொண்டு வந்துருவாங்க. அந்த காட்சி இருக்கும், இப்படி இருக்கும். அந்த பாலத்துல இப்படி மரத்தடியில இப்படி பாறை இப்படி உட்காந்துருப்பாங்க. இனி அங்க இருந்து கூப்பிட்டானா அப்படி திரும்பி பார்ப்பேன். அவங்கெல்லாம் ஷூட்டிங் எடுத்துட்டு போவாங்க. நான் நடந்து வர்றது, என்னுடைய நடை, என்னோட பேசுற ஸ்டைலு, அப்புறம் சிரிக்கிறது, விழுந்து விழுந்து சிரிக்கிறதெல்லாம் நான் அல்லமீன் ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போது அவங்க கவனிச்சாங்க. ஸ்கூல்ல வேலை பார்க்கும்போதெல்லாம், ஸ்கூல்ல படிக்கும்போது 10th 9th படிக்கும்போதெல்லாம் நான் சிரிக்கவே மாட்டேன். நான் ரொம்ப மூடி டைப்பா இருப்பேன். ஆனா 10th எனக்குன்னு ஒரு குரூப், விஜி என்னோட கிளாஸ்மேட் பேர் வந்து விஜி, பக்கத்துல இருப்பா விஜி. அவளை பார்த்தா நான் காப்பி அடிப்பேன் பரீட்சையில. 10th அவளை பார்த்து காப்பி அடிப்பேன். விஜயகாந்த் என் கூடவே இருந்துட்டாரு. விஜய் பார்த்து காப்பி அடிப்பேன் அப்படிங்கறத விட நான் எழுதுவேன். எழுதிட்டு நான் கொஸ்டின் நம்பர்லாம் தப்பா எழுதுவேன், மாத்தி எழுதுவேன். அதை வந்து 10th வந்து சூப்பர்வைசர் வான் பண்ணாரு, கொஸ்டின் நம்பர்லாம் நீ மாத்தி போடுவியா, நீ முன்னாடி உள்ள பார்த்து செக் பண்ணிக்கோ, இந்த ஆன்சருக்கு உண்டான கொஸ்டின் ஆன்சர்லாம் செக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து செக் பண்ணிக்கிறேன், ஆன்சர்லாம் சரியா எழுதிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சூப்பர்வைசர்லாம் கனெக்ட் பண்ணது விஜயகாந்த் ஸ்கூல்ல வந்து பேசி அவளை கொஞ்சம் காப்பி அடிக்கிறதுக்கு இது மாதிரி செக் பண்ண மறதியில எல்லாத்தையும் அமைதியா சூழல் பார்த்தா எல்லாத்தையும் மறந்துறாங்க. ஸ்கூலே என்னை பத்தி தான் கவலைப்பட்டது. இவ ஒரு செலிபிரிட்டி, இவ எல்லாரையும் வாழ வச்சுக்கிட்டா, இவ 10th ஃபெயில் ஆயிட்டானா ஸ்கூலே கேவலப்படும், அசிங்கப்படும், ஸ்கூலுக்கு தான் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு என் மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டாங்க. நான் படிக்கிறதெல்லாம் நல்லா படிப்பேன், ஆனா மறந்துடும், எனக்கு மறந்து போயிடும், அவ்வளவு ஆர்வம் காட்ட மாட்டேன். அப்போ இது ஸ்கூல் லைஃப். அப்ப சிரிக்கவே இந்த குழந்தைகளோட தான் நான் சிரிச்சிட்டு இருப்பேன். அவங்களாம் பார்த்ததே கிடையாது. ஒரு நாள் அலமை ஸ்கூல்ல நான் குழந்தைகளோட விளையாடும் பொழுது சிரிச்சு பேசுறது அவங்களுக்கு சினிமா தியேட்டர் உனக்கு விஷயம் போயிருச்சு. என்னது பூர்ணிமா சிரிக்கிறாளா? அப்ப சிரிச்சே நாங்க பார்த்ததுல உருலாம் வச்சிட்டு இருப்பா, மூஞ்சிய ரொம்ப சீரியஸா தானே இருப்பா. இல்ல அப்போ அந்த அலமை ஸ்கூல் ஓனருக்கும் இந்த சினிமா தியேட்டர் ஓனருக்கும் பிரச்சனை. அவங்கலாம் வந்து குடும்ப சண்டை, பேசிக்கவே மாட்டாங்க. ஆனா எனக்காக நான் ஸ்கூல்ல வேலை பார்க்கறேன் அப்படின்னு உடனே அடுத்த வருஷமா அவங்க மைதானம் கொடுத்துட்டாங்க. நீங்க இங்க மைதானம், இந்த தியேட்டருக்கு ஒட்டி மைதானம் இருக்கும், ஸ்கூல்ல உள்ளவங்க இங்க மைதானத்துல ஏன்னா அப்பதானே நாங்க என் பிள்ளையில நான் கூட்டிட்டு விளையாடுறதுக்கு வருவேன். என் குழந்தையில கூட்டிட்டு, சின்ன LKG தான் என்னோடது, என் குழந்தையில நான் விளையாடும் போதெல்லாம் ரசிப்பாரு சினிமா தியேட்டர் ஓனர்மா, படம் ஓட்டுறவர் எல்லாரும் படத்தை ஓட விட்டுட்டு இங்க வந்து ரசிப்பாங்க. பூர்ணிமா எவ்வளவு அழகா விளையாடுறா பார்த்து ரசிப்பாங்க. ராஜுக்கு ஃபோன் பண்ணாங்க, நீ ராஜு நீ அவ விளையாடி சிரிச்சதெல்லாம் நீ பாத்திருக்கியா? நான் நிறைய பாத்திருக்கேனே, விளையாட கூட்டிட்டு போகும்போதெல்லாம் என் கூட எல்லாம் நிறைய சிரிச்சு விளையாடி, இப்போ என் கூட எல்லாம் விளையாடி, இப்ப பாரு அவ விழுந்து சிரிக்கிறத பாத்திருக்கியா? இல்ல நான் பாக்கல, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருவாரு. சொல்ல என் கூட எல்லாம் விளையாடுவா ஆனா விழுந்து சிரிச்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. அப்பவும் நான் முடியாதான் இருந்திருப்பேன், பிடிவாதான் பிடிப்பேன், எனக்கு அது வேணும் இது வேணும், எனக்கு ஃபீடிங் பாட்டில் வேணும் அப்படிலாம் கேட்டேன். அது முருகேசன் ஃபீடிங் பாட்டிலாம் கேட்குதுன்னு ஏன்னு அப்படி உயிர் எடுக்குது, எனக்கு ஃபீடிங் பாட்டில் வாங்கித்தான்னு ராஜுவை படுத்தி எடுப்பேன் நான். அது ஒரு ஸ்டோரி தனியா போகும். இப்படி வந்துகிட்டு இருக்கும்போது என்னை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. அதுல வந்ததுல எல்லாரும் இந்த இத்தனை பேர் சொல்லியிருக்கிறேன் நான். பி வாசு காஜா மைதீன் 2 பேரும் அதுல படங்கள் வந்து சக்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பி வாசு, ராமநாராயணன், MMA சின்னப்பா தேவர், அவர் வந்து விலங்குகள் எல்லாம் வச்சு இது பண்ணும்போது இவர் ராமநாராயணன் MA காஜா மைதீன் தான் எனக்கு அறிமுகப்படுத்துறாரு. இவன் பேர் ராமநாராயணன், என் ஃப்ரெண்டு, இவருக்கு இந்த மாதிரி சொல்றியா அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்றேன் அப்படின்னு. SP முத்துராமனை கூட்டிட்டு வந்தது. நான் சஷ்டியில கோவில சிவங்கல் சஷ்டியில விளையாடிக்கிட்டு இருப்பேன். இந்த பாரு இவர் தான் SP முத்துராமன், சினிமால டைரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் இப்ப கொஞ்சம் பண கஷ்டத்துல இருக்கிறாரு, நிறைய பேர் பணத்தை ஏமாத்திருக்காங்க, நீ கொஞ்சம் பாரு அப்படின்னாங்க. பார்த்துட்டு அவருக்கு இது மாத்தி விடுறேன். இப்போ எல்லாரும் எனக்கு வந்து பேர் வைப்பாங்க, கண்மணி. நான் வைரமுத்து, எனக்கு தெய்வானைன்னு பேர் வச்சுதான் நான் சொல்லியிருப்பேன். வைரமுத்து என்ன பேர் வச்சாரு, வைரமுத்து தான் கேட்கணும். சில பேர் தன்னோட மனைவி பேரையே வைப்பாங்க. ஏன்னா நிறைய படங்கள் எல்லாம் பாடல் வரிகள்லாம் பார்த்தா பொன்னுமணிங்கிற வார்த்தை வருது, கண்மணி எனக்கு வச்சது ஒரு கவிஞர் பாடலாசிரியர். பஞ்சு அருணாசலம் எனக்கு வச்சது வந்து மீனாட்சி
பகவதி, அவருடைய குலதெய்வம் பேர் பகவதி. பகவதியை வணங்கு அப்படிங்கும்போது அதில் அவருக்கு நிறைய மாற்றங்கள் வந்தது. அதுக்கப்புறம் பாலு எனக்கு வச்ச பேர் வந்து மறிக்கொழுந்து, அது நல்லா தெரியும். MS விஸ்வநாதன் என்னை பற்றி கேள்விப்பட்டுட்டு ஓடி வராரு சினிமா தியேட்டருக்கு, ஓனர் வீட்டுக்கு. நீ இந்த மாதிரி இளையராஜாவுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒவ்வொரு குரலுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் நீ சொன்னியாமே, எனக்கும் அந்த உபதேசம் பண்ணு, ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ணியாமே, எனக்கும் அதை மாற்றி விடு அப்படின்னு சொல்லிட்டு MS விஸ்வநாதனுக்கு பழைய நிலைமையிலேருந்து புதிய நிலைமைக்கு MS விஸ்வநாதனுக்கும் நான் மாற்றி விடுறேன். KV மகாதேவன் வந்தார், அப்புறம் அவரும் வந்தார். நீ இளையராஜாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ சொன்னியாமே, பழைய பாடல்களுக்கும் இந்த பாடல்களுக்கும், அதுக்கப்புறம் தான் பாடல்கள் அவங்களுடைய இசை அமைக்கக்கூடிய பாடல்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த இதை நான் மாற்றி விடுறேன். MS விஸ்வநாதன் எனக்கு வச்ச பேர் வந்து துளசி. KV மகாதேவன் என்ன பேர் வச்சாருன்னு ஞாபகம், வாணி, கலைவாணி, வாணிஸ்ரீ, வாணின்னு பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் ராணி, இதெல்லாம் வந்து எனக்கு வச்ச பேர். என்னை வளர்த்த குறவர் எனக்கு வச்ச பேர் ராணி, மகாராணி. சினிமாவில் அதெல்லாம் வரும். என்னை வளர்த்தவங்க பேர் இந்த கிழக்க இது அவங்க வச்ச பேர் வந்து மகேஸ்வரி. என்னை வளர்த்தவர் எனக்கு வச்ச பேர் வந்து கற்பகம். அப்புறம் சினிமா தியேட்டர் இந்த அந்த டைரக்டர்ஸ் அதில் வரேன். நான் என்ன சொல்ல வரேனோ என்னெல்லாமோ போயிட்டு இருக்கேன், சொல்லி முடிச்சிடறேன். ஏன்னா நான் எனக்கு உடம்பு டவுன் ஆகிட்டே இருக்கு. மம்முட்டி வந்திருந்தாரு, மோகன்லால் வந்திருந்தாரு, P. வாசு, ராமநாராயணனுக்கு வந்து அந்த MMA சின்னப்பா தேவர் அவரெல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணும்போது நான் ராமநாராயணனுக்கு வந்து படங்கள் எடுக்கும் போதெல்லாம் நான் சில விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன். அவங்கெல்லாம் எனக்கு வச்ச பேர் வந்து சுமதி. நிறைய படங்கள்ல SP முத்துராமனுடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா சுமதிங்கிற கேரக்டர் வரும். சுமதி, அப்புறம் மாதவி, அதுக்கப்புறம் ராதாங்கிற கேரக்டர் அடிக்கடி வரும். ராதா இந்த மாதிரி அந்த சுமதிங்கிற பேர் வச்சிருந்தாரு SP முத்துராமன். அப்புறம் R. சுந்தரராஜன். ராமநாராயணனுக்கு வந்து மிருகவசியம், அதை சொல்லதான் வந்தேன் நான். ராமநாராயணனுக்கு வந்து சக்தியை மாத்தி விடும் பொழுது மிருகவசியம் பத்தி நான் எப்படி இந்த மிருகங்களெல்லாம் எப்படி படம் வச்சு எடுக்கிறாங்க, பாம்பெல்லாம் வச்சு எப்படி எடுக்கிறாங்க, அது எப்படி இப்போ கொடிய மிருகங்கள்லாம் எப்படி இதாகுது அப்படிங்கிறதுக்கு மிருகவசியம் நான் உனக்கு பாடம் நடத்துறேன். சமீபத்தில் கூட அந்த பிரகாஷ்ங்கிறவன் வந்து பார்ப்பனர்களுடைய மந்திரங்கள்ல வந்து கொக்க கூட விட்டு வைக்கல, மயில கூட விட்டு வைக்கல, இவன் அதுல கூட காமத்தை புணர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கமா ஆபாசமா சித்தரிச்சிருப்பான் அந்த பிரகாஷ்ல இப்பற காட்சி அவன் பேரு. அவனுக்கு கூட நான் போன் பண்ணி நான் பேசுறேன். அதுவே மிருகவசியத்துல வரும். ஆனாலும் அவன் அடங்கல, சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். அது வந்து மிருகவசியம். மிருகங்களை வசிக்கும் போது முதல்ல உச்சந்தலையில பண்ணும்போது அதுலயும் அடங்கலைன்னா அடுத்த பார்ட்டுக்கு வரணும். நம்மளுடைய சக்கரங்கள் இருக்கு இல்லையா, நமக்கு மனிதனுக்கு வந்து 7 சக்கரங்கள் இருக்கும். ஆனா மிருகங்கள், பறவைகள், அந்த ஐந்தறிவுள்ள ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, அதுகளுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சக்கரங்கள் இருக்கும், புள்ளிகள் இருக்கும். முதல்ல உச்சந்தலையில் அதுல வசியமாகலைன்னா அடுத்து நெத்திக்கு வருவாங்க, அதுலயும் வசியமாகலை அப்படின்னா கண்கள்ல போவாங்க, கண்கள் வழியா வசியத்துக்கு போவாங்க, அதுலயும் ஆகலை அப்படின்னா மூக்கள் வழியா போவாங்க, அதுலயும் ஆகலை அப்படின்னா காதுகள் வழியா, அதுவும் ஆகலை அப்படின்னா அந்த அதனுடைய உறுப்பு, இனப்பெருக்க உறுப்பு, அதுலயும் போவாங்க. மலப்புழை, சிறுநீரகம், அந்த புழைக்கும் அவங்க அது ஊடுருவி சென்று அதனை வசியம் செய்யலாம். இது பறவை வசியம், மிருகங்கள் வசியம், பூச்சிகள், புல், பூண்டு, பூச்சி, பாம்பு, ஊர்வன, இதுக்கெல்லாம் வசியம். அதான் பாம்பாட்டி வசியம் பண்றான்ல, இசையாலும் வசியம் பண்ணலாம். அந்த பாம்பை பார்த்து நோக்கி அவனுக்கு அந்த வசியம் செய்யக்கூடிய அந்த திறமை இருந்தா அதை ஹேமாதி உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்க கூடாது. ஹேமாதி சூனியக்காரி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா, அந்த ஒருத்தன் அதர்வன வேதத்துல எழுதியிருக்கான். அவன் ஹேமாக்கு இந்த மாதிரி சக்தியை மாத்தி விடுறது இருக்குன்னா அவ அதர்வன வேதத்துல உண்டு, இவ சூனியக்காரி, பில்லி, சூனிய விஷக்காரின்னு எழுதக்கூடாது. எனக்கு கூட தான் ஸ்டெதஸ்கோப் பிடிக்க தெரியும். இப்படி அந்த எடுத்து இப்படி 2 காதுக்குள்ள மாட்டிக்கணும், அப்புறம் இப்படி அந்த வட்டமா ஒன்று இருக்குல்ல அதை அப்படி நெஞ்சில் வச்சுக்கணும், அப்புறம் அந்த நோயாளி அப்படி மூச்சு விட சொல்லணும், மூச்சு விடும்போது அந்த லேப்டாப் டாப்னு சத்தம் கேட்கும், அப்புறம் இப்படி நாடி பிடிக்கணும். இதுக்கு பேர் வந்து ஸ்டெதஸ்கோப்பு. அதுக்கப்புறம் அப்படி இந்த கண்ணாடியில் அப்படி குழாய் மாதிரி ஒன்று இருக்கும், அப்படி நாக்கில் அப்படி வச்சுக்கணும். அப்படி வச்சுட்டு அது எத்தனை டிகிரி, அதுக்கு பேர் வந்து பாதரசமா என்னமோ ஒன்று தெரியாது எனக்கு. அது பார்க்கும்போது தெர்மாமீட்டரு. ஹேமாவதிக்கு தெர்மாமீட்டர்லாம் பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கா, ஸ்டெதஸ்கோப் பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா, இன்ஜெக்ஷன் பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்படின்னா நான் டாக்டரா? யாருக்காவது தலைவலி வந்துன்னா பரஸ்டமால் போடு அப்படிம்பேன். அசிடிட்டி வந்துருச்சா, அசிடிட்டி மாத்திரை போடு, கொஞ்ச நேரம் சாப்பிடாம இரு, வந்தியா வருதா, எலுமிச்சை மரத்தை இதை போட்டு குடி அப்படின்னு நானும் சஜஷன்ஸ் பண்ணுவேன். அப்ப நான் டாக்டரா?
அதே மாதிரி மிருகவசியம் செய்யலாம், பறவைகளை வசியம் செய்யலாம், இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசினா உடனே என்ன பின்னியக்காரி, சூனியக்காரி, விஷக்காரி சொல்றதா? அறிவில்ல. சரி, இது அந்த மிருக வசியம், அதுக்கு உண்டான தத்துவத்தை ராமநாராயணனுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன். நான் யாருகிட்ட என்ன பேசினாலும் சரி, விஜயகாந்த் நானும் பௌர்ணமி காதலர்கள். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் சந்திப்போம், காதல் உணர்வில் இருப்போம். அதனாலதான் நாங்க பௌர்ணமி முடிச்சிட்டு வந்தாச்சு அப்படின்னா மறுநாளே ஆட்களை ஏற்பாடு பண்ணிடுவாங்க. யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை வந்துருங்க, அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க விஜயகாந்துக்கும் அந்த சக்தி இருக்கும். அதனால ரொம்ப வர முடியாத நபர்களை விஜயகாந்த சந்திக்க சொல்லிடுவாங்க. வர முடியும் அப்படின்னு இந்த பக்கம் கூடி வர முடியல, இல்ல எங்களுக்கு அந்த பொண்ணை தான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க என்னைய சந்திப்பாங்க. கடைசியா நானும் விஜயகாந்த் பிரியும் போது இப்ப என்ன பண்றது, எனக்கு உலக வாழ்க்கை வந்தாச்சு. எங்க அப்பா கிட்ட எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிச்சாச்சியோ, பெரிய பிள்ளைய கட்டி கொடுத்துட்டியா, இந்த மாதிரி பிரேமலதா என்னத்தை துரத்தி அடிக்க ஆரம்பிச்சோன்னே ஊரை விட்டு கலப்பணும் அப்படின்னு செத்து போகாத என்னுடைய வளத்தை கற்பகம் பெயர் வச்ச அவரு சக்லியரு இறந்து போனதாக நாடகம் போட்டு அங்க ஷூட்டிங்கு கேமராலாம் வச்சிருந்தாங்க. முதல்ல நான் நம்பி ஏமாந்துட்டேன். இப்பதான் நடந்தது என்ன அப்படிங்கிற பார்க்கக்கூடிய அறிவு எனக்கு இருக்கு. இத்தனை நாள் என்ன தூங்கிட்டு இருந்தியா, கோமால இருந்தியா? நான் நடமாடும் கோமால தான் இருந்தேன். உலக வாழ்க்கையில முங்கி இருக்கும்போது நமக்கு சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியாது. இதுக்கு நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம், நாரதர் எப்போதும் நாராயணா 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 சொல்லிட்டு இருப்பாராம். அப்போ யாரு பக்தன், உண்மையான பக்தன் யாரு அப்படின்னு கேட்கும்போது யாரோ ஒருத்தரை காட்டுறாரு நாராயணன். யாரோ ஒருத்தரை காட்டிட்டு இவன் தான் நாரதா ஒன்றை விட சிறந்த பக்தன் இவன் தான் அப்படிங்கும்போது நாரதர் கோவம் வருது. அது எப்படி, நான் எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன், என்னையே சொல்ல மாட்டேங்கிறானே. அந்த ஒரு பக்தன் என்ன பண்றானா, உலக வாழ்க்கையில முங்கி இருக்கிறானா. முங்கி இருக்கும்போது காலம்பரை எந்திருப்பானா, எந்திருந்தோடனே நாராயணா அப்படின்பான். அப்புறம் எல்லா வேலையும் பார்த்துட்டு வருவான். அப்புறம் தூங்கும்போது நாராயணா இன்னைக்கு பண்ணது எல்லாத்தையுமே உனக்கே போட்டோம், நாராயணா இன்னைக்கு செய்யக்கூடிய எல்லாம் நீயே பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு தன்னோட வேலையே முங்கி இருப்பான். நாராயணன் ஒரு க்ஷணம் கூட நினைக்க மாட்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட அன்றாட பணிகளை கவனிச்சு கொண்டே இருப்பான். அதைத்தான் இஸ்லாத்துல சொல்லுது. இஸ்லாத்துல என்ன சொல்லுது அப்படின்னா, நேற்று முடிந்ததை அவனிடம் விட்டுவிடு, இன்று நடக்க போது அல்லாவே செய்வான் என்று நீ உணர்ந்து கொண்ட அல்லாவிடம் விட்டுவிட்டு அல்லாவை நீ ஒரு க்ஷண பொழுதுக்கு கூட நீ நினைக்காத. ஆனா நீ செய்யற வேலையெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டே இரு. நாளைக்கு உண்டானதை அல்லாஹ் பாத்துக்குவான். ஆனா நீ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ அல்லாவை நினைச்சு கூட பார்க்காத, உனக்கு நேரமே இருக்காது. ஏன்னா நீ உன்னோட வேலைதான் கவனம் இருக்கும்போது நீ அல்லான்னு ஒருவன் இருக்கிறது கூட உனக்கு தெரியாது. ஆனா நீ என்ன பண்ணு, தூங்க போகும்போது எல்லாமே அந்த ஆண்டவனுக்கே போட்டுன்னு சொல்லிட்டு போயிரு. அங்கும் அல்லாஹ் இருக்கிறான்னா இதுல வரும். அப்போ இத்தனை வருட காலங்கள் நான் எல்லாத்தையும் மறந்து உலக வாழ்க்கையிலேயே நான் இருக்கும்போது இவன் நாரதர் கையில எண்ணெய் கொடுக்குறாரு. நீ இந்த காலையில இருந்து இது வரைக்கும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட சிந்தாம உலகத்தை சுத்தி வரணும் அப்படிங்கும்போது, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சுத்தி வரணும் அப்படிங்கும்போது அவருடைய கவனம் பூரா எண்ணெய் சிந்திரக்கூடாதுன்னு இருந்தது. ஒரு க்ஷணம் பொழுதுக்கு கூட நாராயணன் நினைக்கவே இல்லையா. இப்ப கடைசியில நீ இப்ப சுத்தி எண்ணெயை வச்சுக்கிட்டு சுத்தி வந்தியே, எத்தனை தடவை என்ன நினைச்ச? இல்ல, என் கவனம் பூரா எண்ணெய் சிந்திரக்கூடாதுங்கிறதுல இருந்தது. அதனாலதான் எனக்கு நான் எதையுமே ஞாபகமே இல்லை அப்படின்னு நாரதர் புரியுதா? எவன் ஒருவன் உலக வாழ்க்கையில் முங்கி இருந்தாலும் அவன் தன்னுடைய செயல்கள் எல்லாத்தையும் நாம செய்யல எல்லாமே அந்த அல்லாவே நடத்துகின்றான். அந்த இறைவன் நம்மளை தாண்டி அந்த கர்த்தர் நடத்துகின்றான். நம்மளை தாண்டி இருக்கக்கூடிய பூர்ணத்துவமான சக்தி நடத்துகிறது. நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு என்ன வராது? பக்தியே வராது. அதுல நம்ம அர்ப்பணிப்பு இருக்கும்போது நமக்கு எதுவுமே இருக்காது. அதே மாதிரிதான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு ஊனமுற்ற குழந்தை பிறந்துருச்சு. பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை தான் வாழ்க்கை பயணம் அப்படின்னு இருக்கும்பொழுது நான் விஜயகாந்த்ங்கிற கேரக்டரே மறந்தாச்சு. விஜயகாந்த் என்ன, எங்க அப்பா பேரே எனக்கு மறந்து போச்சு, நான் யாருக்கு பிறந்தேங்கிறதே மறந்து போச்சு. அது ஒரு தெய்வ வாழ்க்கையா தான் அந்த குழந்தையோட நான் வாழ்ந்தேன். குழந்தை இறந்தால் நான் செத்து போயிடணும்னு முடிவெடுத்தேன். இல்ல, குழந்தைய நம்ம ஒரு வருஷம் ஆக்கி அவளை ஒரு வருஷத்துக்கு உண்டான கர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுவும் இல்லை. பார்த்தா 9ஆம் மாசம் ஆரம்பத்துல இவன் செத்து போயிட்டான் விஜயகாந்த். மனசு உடஞ்சிட்டேன். எண்ணி பார்க்கும்போது என் குழந்தைக்கு 1 வருஷம் ஆறதும் இவனுக்கு 108வது நாள் வர்றதும் கரெக்டா இருக்கு. இவனுக்கு உண்டான இறந்து போனதுக்கு உண்டான கர்மங்கள் தான் நான் பண்ண முடியும். ஆனா வருஷாப்தி நான் பண்ணக்கூடாது, எனக்கு அருகதை கிடையாது, எனக்கு தகுதி, நான் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த 2 பசங்களும் தான் பண்ணணும். அந்த பசங்களை அது பண்றதாவது. அதனாலதானே என்னமோ இனிமேலும் நான் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவன் என் உடல்நிலைய நாளுக்கு நாள் எனக்கு ரொம்ப
ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சு, கண்ணெல்லாம் உள்ள போயாச்சு. இருந்தாலும் என்னெல்லாம் நம்ம சொல்லணுமோ மெசேஜஸ் வைக்கணுமோ வச்சிடலாம். அப்போ ராமநாராயணனுக்கு மிருகவசியம் பத்தி நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அரண்டுட்டேன். யார்கிட்ட நான் என்னென்ன பேசுறேன்னா உடனே எல்லார்ட்டையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல இருந்து எம்ஏ காஜால இருந்து எல்லாரும் அந்த சினிமா தியேட்டர்ல மீட்டிங் போடுவாங்க. என்ன பேசுறீங்க, இங்க இருந்து சென்னைக்கு போயாச்சுன்னா அங்க ஒரு மீட்டிங் நடக்கும். நீங்க போய் குற்றாலச்சாரல பாத்துட்டு வந்தீங்களே, குற்றாலச்சாரல் என்ன சொல்லுச்சு? நான் தான் அந்த குற்றாலச்சாரல். எல்லா இடத்துலயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா சத்யராஜ்ல இருந்து, நக்கீரன் கோபால்ல இருந்து, பாக்கியராஜ், மணிரத்னம், ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் அந்த பிக் பாஸ்ல அந்த பி வாசோட பையன் சக்திங்கிற பையன் சொல்லியிருப்பான், உங்களுக்கு இந்த எப்படி இந்த பேர் வச்சது காரணம்னு உடனே அப்பாவோட காலத்துல வந்து ஒரு சின்ன பொண்ணு ஒண்ணு இருந்தது. அது 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 சக்தியா, அது தெய்வ சக்தியா என்னன்னு கிடையாது. அது ஒரு நல்ல, அந்த பொண்ணு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுமா. அந்த பொண்ணுகிட்ட சக்தி இருந்தனால எனக்கு சக்தின்னு பேர் வச்சாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து எல்லாரும் நிறைய பேர் வச்சிருந்தாங்க. அதுல வந்து அபிராமிங்கிற பேர் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதுனால என்னோட தங்கச்சிக்கு அபிராமிங்கிற பேரை அப்பா வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கலெக்டர் ராதாகிருஷ்ணன், ஜே ராதாகிருஷ்ணன் வந்து அவருடைய அப்பா, அவர் வந்து வெட்டரண்டி டாக்டரா தான் இருந்தாரு, படிச்சிருக்காரு. அவரோட அப்பா இல்ல அவ என்ன சொல்றாளோ அதை கேட்போம் அப்படின்னு பார்க்கும்போது, உன்னோட ஃபீல்டு வேற, நீ பண்ணக்கூடிய ஃபீல்டு வேற அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்பவே நான் சொல்லியிருந்தேன், இந்த விஷயம் உண்மையா இல்லையான்னு நீங்க கலெக்டர் ராதாகிருஷ்ணன் நீங்க கேட்கலாம். அதனாலதான் கலெக்டர் ராதாகிருஷ்ணனை பார்க்கும்போது எனக்கு இந்த முகத்துக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கே அப்படின்னு நான் அதான் சுத்திட்டு வரும் எனக்கு. அப்பா அவரோட கைகளை பிடிச்சு பார்க்கும்போது, நீ படிச்ச ஃபீல்டு வேற, நீ போக போற ஃபீல்டு வேற அப்படின்னு. அப்பதான் கலெக்டர் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து நான் கல்யாணம் வேலை அப்படின்னு 96ல இவங்கெல்லாம் இறந்து போன நாடகம் போட்டு மங்களசுந்தர் தியேட்டர் செத்து போனதாக புழுகி படம் ஓட்ட ஒரு புழுகினதாக எனக்கு ஒரு தகவல் சொல்லிவிட்டு, ஆனா பார்க்க வராத என்னெல்லாம் புழுகி என்னை ஊரை விட்டு கிளப்புனாங்க, கிளப்பியே விட்டுட்டாங்க என்னைய. அதுக்கப்புறம் 2000 எங்க அப்பா போட்டு ஒரே டார்ச்சர். எல்லாரும் உன் பிள்ளைய கெட்டி குடியா, உனக்கு கடமை இருக்கு, கெட்டி குடு. பிரேமலதா ஓவர டார்ச்சர் பண்ணா. நான் இருக்கிற இடமெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, எங்க அக்கா மூலமா தெரிஞ்சிருச்சு. எங்க அக்காவும் பிரேமலதாவும் ஃப்ரெண்டு. பிள்ளைய கெட்டி குடியான்னா எங்க அப்பா தப்பான மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி கொடுத்துட்டான். கல்யாண செலவு எல்லாமே சேரி மக்கள், முஸ்லிம்ஸ், சினிமா துறை, விஜயகாந்த் எல்லாம் பணம் கொடுத்துருக்காரு கல்யாணத்துக்குலாம். நிறைய செஞ்சிருக்காங்க. ஒண்ணு கூட எங்க அப்பா எனக்கு தரல. எல்லாத்தையுமே எங்க அக்கா ஆட்டையே போட்டா. அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் சொல்ல ஒரு விஷயத்துக்கு வரேன். அப்பா அந்த பையன் வந்து சொல்லியிருப்பான், அந்த பி வாசோட பையன் பிக் பாஸ்ல வந்து சொல்லியிருப்பான், நீங்க ஏமா மனநிலை பாதிக்கப்பட்டவன், மெண்டலு, கிறுக்கு, தெளிவில்லாமலாம் சொல்லக்கூடாது. நான் எங்க பாயில இருந்து எங்க கிளைய பிரிஞ்சாலும் சொன்ன இடத்துக்கு கரெக்டா வந்துருவேன், எங்க விட்ட இடத்த கரெக்டா பிடிச்சிருவேன். அப்ப இந்த பையன் வந்து சொல்றான், சக்திங்கிற பையன், அப்பாக்கு வந்து பண கஷ்டங்கள்லாம் வரும்போது அந்த பொண்ணுகிட்ட போனதுக்கு அப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்கள நாங்க கேட்டோம், அப்பா எங்களுக்கு அவங்கள பாக்கணும்னு சொன்னோன்னே இல்ல, அப்பா வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து கடமை, அவருக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய, அவருக்கு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கடமை இருக்கிறதுனால அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணத்துல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, எங்கன்னே அவங்க வீட்டுல போய் கேட்கும்போது அவங்க அப்பா அம்மா சொல்லவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த சக்தி கூட பேட்டியில கொடுத்திருப்பான். அந்த நபர் நான் தான். நான் வந்து எப்பவுமே பிக் பாஸ்ல நான் பார்க்க மாட்டேன் எதுவுமே. நமக்கு என் பொண்ணு தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பா. நான் தியானத்திலயோ எதிரியோ இருக்கும்போது ஏதோ ஒரு உந்துதல் ஏற்பட்டு நான் இங்க வந்து பார்த்தேன்னா பிக் பாஸ்ல இந்த பையன் சொல்லிட்டு இருக்கிறத மட்டும்தான் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டேன். நீங்களா நினைக்கிற மாதிரி நான் சாதாரண லேடி இல்ல. திரை உலகம் என்னை யாரும் மறக்கவே இல்லை. வரேன் இப்ப பாயிண்ட்டுக்கு வரேன். எனக்கு சொல்லி முடிக்கணும். ஏன்னா எனக்கு நாளுக்கு நாள் உடம்பு முடியாம போய்கிட்டே இருக்கு. நான் எப்ப வேணாலும் சாகலாம். நான் சூசைட்லாம் பண்ணல. எனக்கு உடம்பு விஜயகாந்த்ல பத்தின நினைப்பு ஏக்கங்கள் அதிகமாக எனக்கு ரொம்ப டவுன் ஆகுது. இந்த குந்தாணி முண்டை குழக்கட்ட 2 குழந்தைய பெத்துட்டு உலகத்துக்கு வாழ்ந்திருக்கா குந்தாணி மாதிரி, எப்படி மேனா மினிக்கு டை அடிச்சுக்கிட்டு புது புடவை என்ன அது என்ன இதுன்னு ஜம்முன்னு இருக்கா பிரேமலதா. அவளா புருஷனை நினைச்சு ஏங்குறா, நான் தான் ஏங்கிட்டு இருக்கேன். யாரெல்லாம் சொன்னேன் நானு? மம்முட்டி, மோகன்லால், பி வாசு, ராமநாராயணன் சொல்லியாச்சு. ஆர் சுந்தரராஜன் எனக்கு கௌரின் பேர் வச்சாரு. மணிவண்ணன் வேற. மணிவண்ணனுக்கு எப்பவுமே டைரக்டர் மணிவண்ணன், அவருக்கு வந்து எப்பவுமே கடவுள் நம்பிக்கையே கிடையாது.
ஆனா அவர் என்னோட விஷயத்த நம்பினார். அவர் பேட்டியில மணிவண்ணன் சொல்லியிருப்பாரு, எப்பவுமே நான் எனக்கு கடவுள் நம்பிக்கை, சத்யராஜ் சொல்லியிருப்பாரு எல்லாரும், எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ஜோதிடம் இதெல்லாம் நம்பிக்கை இருக்காது, ஆனா நாங்க ஒரே ஒரு நபரை மட்டும் நாங்க நம்புறோம், அந்த நபர்னாலதான் இன்னைக்கு நாங்க இங்க வந்து நிக்கிறோம். அவங்க சொன்ன அந்த நபர் நான் தான். விஜயகாந்த் தான் சத்யராஜும் இவனும் ஒண்ணு விஜயகாந்தும் ஒண்ணு போல சினிமா தேடும்போது இவருக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் விஜயகாந்த் சுயநலமா யோசிக்கல, தானும் வாழணும் எல்லாரும் வாழணும் அப்படின்னு எல்லாரையும் எனக்கு அனுப்பிச்சு விடுவாரு, இவகிட்ட மாற்றங்கள் காணு. அப்புறம் சித்ரா பௌர்ணமி வந்து எங்களுடைய காதல வந்துச்சுன்னா விஜயகாந்தே டைரக்டா மாத்தி விடுறாரு. அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த சக்தி இருக்கும் அவன்கிட்ட. அந்த 1.5 நாளோ என்னமோ விஜயகாந்த் சக்தி டானு. விஜயகாந்த் வந்து பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி பாரதியை போய் பார்த்துட்டு, சாதாரண பௌர்ணமி போய் பாரதியை போய் பார்த்துட்டு வந்துட்டாருன்னா, பார்த்துட்டு வந்து இறங்கின உடனே கை கொடுப்பாங்க அவங்க. விஜயகாந்த் இருந்து சக்தி எடுக்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்து காசு வாங்க. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததா இல்லையான்னு விஜயகாந்தோட சக்தி நல்லது நடந்தவங்ககிட்ட கேளுங்க. மணிவண்ணன் வந்து எனக்கு வந்து செல்வநாயகின்னு பேர் வச்சாரு. அவர் என்னை எப்போதும் செல்வி தான் கூப்பிடுவாரு. எனக்கு கடலூருக்கு வந்தாச்சுன்னா கடலூர் வந்து செல்வி எப்படி இருக்கா அப்படின்னு தான் கேட்பாரு. அந்த செல்வி நான் தான். அப்புறம் சாந்திங்கிறது எனக்கு வச்ச பேரு. நம்ம பிரசாந்தோட அப்பா தியாகராஜன், அவருக்கும் நான் தான் திருப்புமுனை. நான் சொல்லி முடிச்சிடுறேன், மறந்து போயிருது எனக்கு. சுந்தரராஜன், கௌரி. நீங்க நிறைய திரைப்படங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு நினைக்க, கௌரிக்கு திருமணம் நிச்சயமாச்சு, இதெல்லாம் என்னடி நினைச்சது. அதுக்கப்புறம் எனக்கு மல்லிகான்னு ஒரு பேர் உண்டு, மல்லிகை பூ. சில பேர் வந்து பூக்களோட பேரை வச்சுட்டு போவாங்க, சில பேர் வந்து நதிகளோட பேரை வச்சுட்டு போவாங்க. நிறைய இதுல இருந்துலாம் வருவாங்க, வடநாட்டுல இருந்துலாம் வருவாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அங்க இருந்துலாம் என்னை பாக்குறதுக்கு. கேரளால இல்லாத ஜோதிடர்களா, கேரளால இல்லாத மாந்திரிகர்களா, அவங்களாம் புடம் போட்டு ஜோதிடம் அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை வந்து பார்த்துட்டு போவாங்க. எனக்கு பேரு சாந்தி. இந்த படங்களை திரைப்படத்துல வரக்கூடிய சாந்தி, மாதவி, சுமதி, மல்லிகா, நிர்மலா, இது எல்லாமே என்னோட பேரு. அப்புறம் மணிரத்னம், ரோஜா, மணிரத்னம், அஞ்சலி. மணிரத்னம் எனக்கு வச்ச பேர் அஞ்சலின்னு நினைக்கிறேன். மணிரத்னம் அவரும் சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி. அந்த ஒரே ஒரு நபர், அந்த நபரை நான் நம்புறேன். என்னுடைய பேரு நந்தினி அப்படிங்கிற பேரை தான் தன்னோட பையனுக்கு நந்தன் பேர் வச்சிருப்பாரு. அப்புறம் ஏஎல் நாராயணன், அவரும் டைரக்டர் தான். அவரும் என்கிட்ட இருந்து சக்தி வாங்கிட்டு போனவர் தான். TK பகவதி, இப்போதைக்கு இவர் தான் சொல்றேன். TKS நடராஜன், ஆரூர் தாஸ் வசனம் எழுதுபவர். மணிவண்ணன் சொல்லிட்டேனோ, M பாஸ்கர், அதுக்கப்புறம் AP நாகராஜன் ஓல்டேஜ், அது GN ரங்கராஜன், NK விஸ்வநாதன் டைரக்டர், அவர் வந்திருந்தாரு. அப்புறம் A ஜெகநாதன் டைரக்டர், அவர் வந்திருந்தாரு. யார் எனக்கு சுமதியின் பேர் வச்சான்னு தெரியாது, ஆனா ரஜினிகாந்த் படத்துல, அந்த படத்துல எல்லாம் சுமதிங்கிற கேரக்டர். அப்புறம் இவங்க பேரெல்லாம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டான்ஸ் மாஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா, ஹிந்தி சினிமால நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க. மியூசிக் எல்லாம் இசையை அமைக்க ஆரம்பிச்சாங்க, எங்கிட்ட இருந்து டர்னிங் பாயிண்ட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று யாரு, டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் வந்திருந்தாரு. ஒரு தடவை விஜயகாந்த் வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருந்தான், என்ன நாங்க மீனாட்சி அம்மன் கோயில வச்சு பேசிட்டு இருக்கும்போது, கலா இருக்கால, நான் உன்னையே நீ உன்னையே நினைச்சுக்கிட்டு நீ குட்டையா இருக்கல, கலாவும் குட்டையா இருக்கல, நான் கலாவை போய் மண்டையில டங்குன்னு சும்மா விளையாட்டுக்கு குட்டினே, கலா என்கிட்ட கோவத்தை திட்டி விட்டுட்டா, என்ன ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி பேசிட்டான்னு அழுதான். சரி, அப்ப நான் சொன்னேன், இனிமே எந்த பொண்ணுகிட்டையும் நீ இந்த விளையாடாத, என்னை மாதிரி நினைச்சிட்டுலாம் விளையாடாத, இது பண்ணாத, நான் தான் என்னை மாதிரி யாரையுமே நீ நினைக்காத. காதல் காட்சிகள், அந்த காட்சிகள்லாம் உனக்கு பிடிச்சிருந்தா என்னை மாதிரி, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நான் சொல்லியிருந்தேன், அதை அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் இனிமே நீ என்ன பண்ணு, உன் கூட ஷூட்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும், எல்லா பெண்களையும் நீ மதி, எல்லாருக்கும் நீ தான் பாதுகாப்பு கொடுக்கணும். நல்ல வேளை கலா திட்டுனது நல்லதா போச்சு. சரி, இப்ப கலாவுக்கு வந்து தான் தப்பு உணர்ற மாதிரி நான் அவளுக்கு வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சந்தர்ப்பம் வரும்போது நான் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. சரி அப்படின்னா, அதுக்கப்புறம் கலா வந்து டான்ஸ் சொல்லிக் கொடுக்க இவன் நான் தானே டான்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பேன் விஜயகாந்துக்கு. டேப் ரெக்கார்டை தூக்கிட்டு வந்துருவான். நாங்க 2 பேரும் காவேரி கரை என்ன, அந்த மீனாட்சி அம்மன் கோவில், அது என்ன மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், கன்னியாகுமரி, அங்கெல்லாம் என்னை கூட்டிட்டு போவான். டான்ஸ்லாம் ஆடுவான். கடற்கரை மண்டலெல்லாம் நாங்கள் உருண்டு புரண்டு விளையாடுவோம். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கதை.
பாக்கியராஜ் பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பூர்ணிமா இவங்க வந்து தங்களுடைய படத்துல ஸ்ரீநிதி கிரியேஷன்ஸ்ல பூர்ணிமா தேவி அப்படின்னு என் பேரை தான், பூர்ணிமாங்கிற என் பேரை தான் வச்சிருப்பாங்க. அப்புறம் படங்கள், எல்லா படங்கள் எஸ் ஏ சந்திரசேகரனா, நான் ஒரு இதுல பேஸ்புக்ல பதிவு போட்டிருந்தேன். எஸ் ஏ சேகர் என்னை மறந்துட்டாரு, எஸ் ஏ சந்திரசேகர் என்னை மறந்துட்டாரு, சோபா என்னை மறந்துட்டாங்க. இல்லை, திரையுலகத்துல யாருமே என்னை மறக்கல. தாங்கள் என்னால் ஆசீர்வாதம் பெற்ற எல்லாருமே தங்களுடைய படங்கள்ல பாடல் காட்சிகள்ல வைரமுத்து, வாலி, இன்னும் யாரெல்லாம், பஞ்சு அருணாசலம், வல்லபன், இவங்கெல்லாம் வந்து பாடல் வரிகள்ல வந்து நிலா, கிளியின் எனக்கு பேர் வச்சது. எனக்கு ஒருத்தர் பேர் வந்து கண்மணின்னு பேர் வச்சாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கவரிமான்னு பேர் வச்சாரு. உனக்கோ பாணி நையே சம்பள பாணி திக்கடே जा पानी नहीं है. चल ध्रुव चला नका जाऊ. अरे किडे असतील ध्रुव. அவங்களோட பாடல் வரிகள்ல எல்லாத்துலயுமே எனக்கு வந்து கண்மணின்னு ஒரு பேர் உண்டு, மல்லிகான்னு ஒரு பேர் உண்டு, பொன்னுமணி, கண்மணி, மல்லிகா, ரோஜா, தாழம்பூன்னு யார் பேர் வச்சா? கண்ணதாசன் எனக்கு வச்ச பேரு தாழம்பூ. அதுக்கப்புறம் இது பாடல் வரிகள்ல எல்லாத்துலயுமே இந்த வானே, தாழம்பூ, வான், நிலவு, மேகம், பூங்காற்று. அப்போ எனக்கும் விஜயகாந்துக்கும் பௌர்ணமி உபதேசம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ எப்படி தூது விடணும் அப்படின்னு ரதியும் மன்மதனும் பூங்காற்று மூலமாதான் அவங்க வந்து தூது விட்டுப்பாங்க அப்படிங்கிற அந்த பாடல் வரியெல்லாம் வரும். உனக்கு எப்பெல்லாம் என்னை பார்க்கணும் தோணுது பூங்காற்று மூலமா நீ தூது விடு அப்படிங்கிற பாடல் வரியில கூட சொல்லியிருப்பாங்க. அது அப்படி ஒரு காதலர்கள்னா அப்படி ஒரு காதலர்கள். விஜயகாந்த் சொத்து எல்லாம் என் பேர்ல தான் வாங்கினான். அந்த சொத்து எல்லாத்தையும் சுதீஷ், அவன் அந்த பிரேமலதாவோட அக்கா புருஷங்கள்லாம் என்கிட்ட இருந்து கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. மொத்தம் 8, 9, 10. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 எண்ணம் வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் 2 எண்ணம் வாங்கிட்டு போனாங்க. கையெழுத்து பூரா வாங்கிட்டு என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. அவங்ககிட்ட இருந்து கையெழுத்து வாங்கி சொத்தை பூரா ஆட்டை போட்டாங்க. நீங்க உளவுத்துறை சுதீஷ் இருக்கிற சொத்து எங்க இருந்து வந்தது, மூலப்பத்திரம் எல்லாத்தையும் எங்க இருந்து வருதுன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா என்னோட பேர் இருக்கும். ஹேமாவதி என்னைக்குமே ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கவே மாட்டா. நான் சொத்துக்கு அலைஞ்சு போய் நான் பண்ணல. ஆனா என் வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகளை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு. இந்த அம்மா சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் வீடு போடுது அப்படின்னா உங்க அம்மா தேவடியான்னு அர்த்தம். புருஷனுக்கு காட்டிக்கிட்டே கண்டவனை நினைச்சு உன்னை விந்து வாங்கிட்டு பெற்றிருக்கான்னு அர்த்தம். என் வாழ்க்கையில நடந்தது பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டான்னு நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பத்திரத்துல நான் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையான்னு நீங்க பார்க்க வேண்டியது ஒண்ணு. இதுக்கு பேர் சொத்துக்கு ஆசைப்படுறது இல்ல, புரியுதா? அதை நீங்க கவனிங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாடல் வரிகள் எல்லாத்துலயுமே என்னோட. அதுக்கப்புறம் இப்ப வரேன் டான்ஸ் மாஸ்டர் ரகுராம். இப்ப கலாவை பத்தி சொல்லும் போது அழகன் அவளுக்கு வந்து புன்னகை மன்னனோட அவளுக்கு வந்து அதுக்கப்புறம் டான்ஸுக்கு வந்து கலாவுக்கு வந்து டான்ஸ் சான்ஸே நிறைய கிடைக்கல. அப்போ அழகன் படம் மங்களசுந்தரி தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. நான் எப்பவும் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கவே மாட்டேன். டேய் இதால என்னலாண்டா பாட்டு இருக்கு, இந்த மாதிரி கோழி கூவும் நேரம் ஆச்சு தள்ளி போம் அம்மா, அந்த பாட்டு எப்படா வரும் அப்படின்னு அந்த பசங்கள்ட்ட கேட்கறேன். இந்த மாதிரி இந்த டயத்துல வரும். சரி அந்த டயத்துல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஸ்கூல்ல இருந்து இப்படி பின்கேட்டு வழியா தட்டன்னு மைதானத்துல ஓடி தட்டன்னு ஓடி சினிமா தியேட்டர்ல பின்கேட்டு வழியா அந்த கேட்டு வழியா ஓடி மேல ஏறி பால்கனியில நின்று கோழி கூ அங்க இருந்து படம் ஓட்டுறவர் பாத்துட்டாரு. உனக்கு இந்த பாட்டு போடணுமா? ஆமா. ஒரு தடவை போட்டாது, 2 தடவை போட்டாரு, 3வது தடவை போட்டாங்க. ஆடியன்ஸ்ல ஏய் குள்ளச்சி ஓடு இல்லைன்னா 5 மணிக்கு ஒரே பாட்டையை ஓட்டிக்கிட்டு வரோடு அப்படின்னு அங்க இருந்து ஒருத்தன் வந்தான். போட்டு முதுகுல 4 அரை வச்சான். சனியனே 3வது தடவை பாட்டு போட்டு இருக்க அந்த ஆளு அப்படின்னா சரி போயிட்டேன். அதுக்கப்புறம் சினிமா தியேட்டர் ஓனர் ஒய்ஃப் எல்லாரும் பாத்துக்கிட்டு விழுந்தே சிரிச்சாங்க. ஓனர் ஒய்ஃப் எல்லாரும் தான் அந்த படம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் பாட்டு காட்சிக்கு மட்டும் போயிட்டு பாட்டை மட்டும் பார்த்துட்டு போயினேன். அது சினிமா தியேட்டர் ஓனரோட மனைவி, அவங்க பொண்ணு, அப்புறம் மருமக எல்லாரும் உட்காந்து அந்த சேரை போட்டு உட்காந்து பார்த்துருந்தாங்களா. ஆடியன்ஸ்ல வந்து ஒரு ஆள் வந்து சொன்னீங்க முதல் தடவை பார்த்தாச்சு, 2வது தடவை, 3வது தடவை அந்த ஆள் ஓடிக்கிட்டு இருக்காரு. விட்டா 5 மணி வரைக்கும் ஓட்டிக்கிட்டு அப்படின்னு 2 அரை கொடுத்து விரட்டி விட்டாரு. நான் போயிட்டேன். விழுந்து ஆடியன்ஸ் பூரா சிரிச்சுது. விழுந்து எல்லாரும் எங்க ஊருக்காரங்க தானே, வெளியூருக்காரங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் எனக்கு தெரியும். எல்லாருக்கும் நான் வந்து சனியன். எல்லாரும் சொல்லாங்க எங்க எல்லாரையும் பிடிச்ச சனியனே நீதான். சரி இது அடுத்ததுல காமெடியில போகும்.
அப்ப நான் சொல்றேன் இந்த பாட்டுக்கு நடனம் போட்டது யாரு அப்படின்னு சினிமா தியேட்டர் ஒய்ஃப் ஓனர் மனைவி சொல்லுது, கலாமா, கலாதாமா அந்த டான்ஸ் போட்டா, டான்ஸ் மாஸ்டர் யாரு, கலா, அந்த விஜயகாந்த் சொன்னால அவளா மண்டையில போட்டு அப்படிதான் சொன்னாலோ. ஆமா விஜய் இந்த மாதிரி சொல்லியிருக்கா, எனக்கு வருத்தமா இருக்கு, ராஜு அந்த மாதிரி சொல்லியிருக்கா, வருத்தமா இருக்கு. சரி இப்ப என்ன பண்ணணும், நல்லா வருவா அப்படின்னு என்ன சொல்ற நீ, நல்லா வருவா, டான்ஸ் நல்லா போட்டிருக்கா, நல்லா வருவா சொல்றேன். ஆனா ராஜு எதுவும் சொல்லக்கூடாது. இல்ல இல்ல சரி சரி ஏமா வர சொல்லட்டுமாம்மா, பாவமா ரொம்ப கஷ்டப்படுறம்மா அந்த பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளைம்மா, ரொம்ப கஷ்டப்படுமா, வர சொல்லட்டுமாம்மா அப்படின்னு. நான் வருவாளா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. நான் வர சொல்றேன், இந்தா இன்னும் இப்பவுமே போயிட்டு படம் முடிஞ்சிட்டு போயிட்டு போன போடுறேன். ए पानी नहीं है, जाना अभी वीडियो टॉक तो भी वीडियो चालू है, वीडियो चालू है, पानी नहीं है इधर. அப்போ வர சொல்லிட்டு மாமா அப்படின்னு சொன்ன மாதிரியே டான்ஸ் மாஸ்டர் கலா வந்துட்டாங்க. தியேட்டர் ஓனர் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு விட்றாங்க. இவங்க தாம்மா கலா, இவங்க தான் கலானோடனே வணக்கம். இவளை பார்த்து வணக்கம்லாம் சொல்லக்கூடாது, பின்ன சாதாரணமா இருந்தா போறோம், ரொம்ப சாதாரணமா பேசினா போறோம், அவளுக்கு இந்த போலி மரியாதையெல்லாம் பிடிக்காது. சொல்லு மாத்தி விடுமா அப்படின்னு அந்த தியேட்டர் ஓனர் மாதிரி மாத்துறேன் அப்படின்னு நம்புவாங்களா அப்படின்னு. இல்ல நான் உங்களை பத்தி விஜயகாந்த் சொல்லியிருக்காரு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் இப்பதான் முதல்ல நான் உங்களை பாக்குறேன், நீங்க தான் விஜயகாந்தோட காதலியா? ஆமா ஆமா பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, ஆமா நான் தான், அது புரியுமா நீங்க தான். சரி சொல்லிட்டு டான்ஸ் மாஸ்டர் கலாவுக்கு கைகள், பெண்கள்னா வளையல் பிடிக்கிற கை, சில பேருக்கு பவர் போலன்னா இங்க பிடிப்பேன், பிடிச்சிட்டு பவரை மாத்தி விடுறேன், நல்லா வர நீ அப்படின்னு. அது சொல்லும்போது புல்லு டான்ஸ் மாஸ்டர் கலா கிட்ட கேட்கலாம். கலா கிட்ட மாத்தினதுக்கு அப்புறம் டான்ஸ் மாஸ்டர் ரகுராம் வராரு. ரகுராம் உடனே வந்துட்டாரு, கலாக்கு நீ இந்த மாதிரி மாத்தினமே எனக்கும் பண்ணே அப்படின்னு ரகுராம் வந்தாரு. சிவசங்கர் வந்திருந்தாரு, கிரிஜா அம்மா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் புலியூர் சரோஜாக்கெல்லாம் நான் ஏற்கனவே மாத்தியாச்சு. புலியூர் சரோஜா அவங்க தான் எனக்கு துர்கான் பேர் வச்சாங்க, கூப்பிட்டு கேட்கலாம். அதுக்கப்புறம் காயத்ரி, அம்மையார் காயத்ரி, சேரி பிஹேவியர் அப்படின்னு சொன்னாங்கல்ல பிக் பாஸ்ல, அந்த அம்மையார், அம்மா நீ சொன்னீங்களே சேரி பிஹேவியர், அந்த சேரி மக்கள் தான் என்னை வளர்த்தாங்க. சின்ன குழந்தையில இருந்து டாய்லெட் கழுவி விட்டு குளிப்பாட்டி எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, சின்ன குழந்தையில இருந்து எனக்கு ட்ரெஸ் போட்டு வளர்ந்ததுக்கு அப்புறமும் தீட்டு துணி எப்படி வச்சுக்கணுங்கிறத கொண்டு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க தான் எனக்கு வளர்த்தாங்க. சாப்பாடு போட்டு மாடு திங்கிற ஜாதி கொண்டு எனக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தான். ஒருவன் மாட்டை தின்றுவதாலோ, எலியை தின்பதாலோ, பறவைகளை வெட்டி தின்பதாலோ, அடுத்த பதிவுல பேசுறேன். என்ன ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதை பத்தி அப்புறம் பேசுறேன். போயிடும். டான்ஸ் மாஸ்டர் கலா வந்திருந்தாங்க, பிரபுதேவா வந்திருந்தாரு, இப்படி எல்லா பிரபுதேவா, அப்புறம் அவங்க பேர்லாம் மறந்து போச்சு, ஜான் பாபு அவர் வந்திருந்தாரு, டிகேஎஸ் பாபு, நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸையும் நீங்க கேட்கலாம். இவங்க எனக்கு காட்டுற நன்றியாக இவங்க தங்கள் நடத்தக்கூடிய டான்ஸ்ல ஒரு ஸ்டெப் கண்டிப்பாக இது வரும், இந்த ஸ்டெப் வரும், கை கட்டுதல் வரும். அதுக்கப்புறம் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா கலாக்கு படம் என்கிட்ட இருந்து போன உடனே 7-8 படம் புக்கிங் ஆயிருச்சு. அந்த அம்மா நன்றியோட என்னை பார்க்க ஓடி வந்துருச்சு. அந்த போன் பண்ணி கேட்டிருக்கு அவளுக்கு என்ன வாங்கி கொடுக்கலாம், அவ எதுவுமே சாப்பிட, அவ காசெல்லாம் வாங்க மாட்டாமா அந்த பொண்ணு, ட்ரெஸ் வாங்கிட்டு வருவான்னு கலா போன்ல கேட்கறான். ஐயோ நாங்களே ஒன்னும் கொடுக்க முடியாம தான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம், ட்ரெஸ் எல்லாம் வாங்கிப்பானா எங்களுக்கு கொடுக்க தெரியாதா, அவ எப்போதும் எளிமையா தான் இருப்பா. அவளுக்கு திங்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ஒரு தின்னி பண்டாரம் திங்கிறதுக்கு பிடிக்கும், எப்ப பார்த்தாலும் ஏதாவது தின்னுகிட்டே இருக்கும். திங்கிறதுக்கு வேணா அந்த ஆப்பிள், இந்த கடலை மிட்டாய் இதெல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. காரச்சேவு மிச்சர் ஏதாவது வாங்கிட்டு வா, அதை வேணா அவ சாப்பிடுவா அப்படின்னு கலாட்ட சொல்றாங்க. கலாட்ட போன் பண்ணி சொல்றாங்க, போன் அந்த அம்மா பண்ணுது, சொல்றாங்க. அந்த அம்மா எல்லாம் பை நிறைய ஆப்பிள், ஆரஞ்சு, ஐயோ கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்கோம். அது நன்றியோட பார்த்தது கலா. அந்த கலாட்ட போய் பிரேமலதா படம் ஓட்டிருக்க, எப்படி சாப்பிட்டு எப்படி செய்ய மேல உயிர் வச்சது, அது அப்புறம் நக்கல் அப்புறம் பண்ணுவோம். இப்போ அவங்க எல்லாருமே டான்ஸ்ல சக்சஸ் ஆச்சு அப்படின்னு நினைக்க நான் இப்படிதான் கேட்பேன். இப்படி என்னோட கைகள் இப்படி இருக்கும். அப்புறம் சில சமயம் ரொம்ப யாராவது பிரச்சனையை சொல்லும் போது இப்படி ஆழ்ந்து இப்படி கேட்கும் போது என் கை இப்படி இருக்கும், அப்புறம் இப்படி கை இப்படி இருக்கும், அப்புறம் ஓஹோ
நீ அப்படி சொல்லிட்டு இங்க வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கியோ அப்படின்னு கேட்பேன். தப்ப நீ பண்ணிட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்க. நல்லா இருக்கு இது. இந்த ஆக்ஷன் இப்படி ஆராய்ச்சி பண்ண அவனை வந்தவன ஸ்டெப்ல இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் இப்படி கை போடுறது. அப்புறம் பணி வந்த எஸ்பி முத்துராமணி என்னை பார்க்க வந்தாலே எப்போதும் இப்படிதான் வருவார். பார்த்தோன்னே என்ன பண்ணுவார், அது நன்றிக்கு. நன்றியோட வரும்போது இப்படி, இது நன்றி. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கலா போட்டாலும் சரி. ராகவா லாரன்ஸ் வந்திருந்தாரு. முக்கியமா ராகவா லாரன்ஸ் கூப்பிட்டு கேட்கலாம். மங்களசுந்தரி சினிமா தியேட்டர் ஓனர் வீடு பூர்ணிமா அங்கிற பொண்ணு. ராகவா லாரன்ஸ் என்னை பத்தி கேள்வி. ராகவா லாரன்ஸ் ஓடி வந்தாரு. கைய இந்த சோல்டரை பிடிச்சு மாத்தும் போதுதான், நீ சின்ன குழந்தைல நீ நடக்காம இருந்தியா அப்படின்னு கேட்டேன். அரண்டுட்டாரு ராகவா லாரன்ஸ். எப்படிமா எப்படி எப்படி அப்புறம் உங்களை நடக்க வச்சாங்களா? அம்மா சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க, நடக்க முடியாத குழந்தைங்களுக்குலாம் நான் நல்லா செய்யணும், என் பிள்ளைய நடக்க வைக்கணும். உங்க அம்மா வேண்டிக்கிட்டாங்க, ஆனால் உங்க அம்மா மறந்துருச்சு. அது இது உண்மையா இல்லையா? உங்க அம்மாட்ட போய் கேளுங்க. சரி, இப்போ என்ன பண்ணணும்? நீ வந்து டான்ஸ்ல நல்லா நடிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, நிறைய அந்த பிளாக் மணி, எனக்கு நிறைய அண்டர் கிரவுண்ட் கிரிமினல்ஸ் எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டு என்கிட்ட வரும். பாவ மன்னிப்பு நான் ஏசப்பாவா அப்படின்னு கேட்கக்கூடாது. என்கிட்ட இந்த மாதிரி நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு, இந்த பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின் போது, எப்படி கர்ணனுக்கு வந்து அவ அப்பா துரியோதனனோட நட்பு வைக்கும் போது கர்ணனுக்கு வந்து அவ அப்பா சஞ்சய் வந்து அவன் பாவத்தை கழுவுறதுக்கு அவன் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் நீ தானம் பண்ணிக்கிட்டே இரு, இவன் இங்க பாவம் பண்ண நீ இங்க புண்ணியம் பண்ணிக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட நான் சொன்னது. அப்படின்னா நீ பணத்தெல்லாம் நீ வச்சுக்கிட்டே இரு, நான் ஆள் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் ஆள் ரெடி பண்ணுவேன், நான் காட்டுற ஆளுகளுக்கெல்லாம் நீ காசை கொடுத்துட்டு நீ பண்ணிக்கிட்டே இரு. அதே மாதிரி நீ என்ன பண்ணு, ஊனமுற்ற குழந்தைங்களுக்குலாம் நீ எல்லாமே நீ பண்ணிக்கிட்டே இரு. ஊனமுற்ற குழந்தைகளுக்கு புத்தி நல்லா இருக்கும், பிசிக்கலா ஹேண்டிகேப்டுகளுக்கு நீ பண்ணு. மென்டல் டிசபிலிட்டிக்கு அது வேற நபர், அது வேற ஆளுங்க நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். விஜயகாந்தை செலக்ட் பண்ணாது வறுமையோட இருக்கிறவங்க படிக்கிறவங்க அவங்களுக்குலாம் நீ கொடு. இதெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய பணம் தான். இதுதான் ரகசியம். இப்படி ஒரு எண்ணம் எனக்கு இல்லவே இல்லையம்மா அப்படின்னாரு. வரும் பண்ணலாம் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி நடந்து நான் சொல்றது உண்மையா இல்லையா? வசனங்கள் நான் இப்ப சொன்ன வசனங்கள் வேணா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா நிகழ்ச்சி நடந்தது உண்மையா இல்லையான்னு அவங்க கிட்ட கேளு. ராகவா லாரன்ஸ் எல்லாருமே தங்களுடைய படங்கள், பிரபுதேவா முக்கியமா பிரபுதேவாக்கும் நான் தான் மாத்தி விட்டேன். பிரபுதேவாக்கு வந்து புன்னகையில் மின்சாரம் அதுக்கு பாட்டு போடும்போது உண்மையிலேயே விஜயகாந்துக்கு ஸ்டெப் போட்டது நானு. அதுல வந்து நடனம் பிரபுதேவா, உதவி விஜயபாரதின்னு இருக்கும். நான் தான் அந்த விஜயபாரதி. இந்த அம்மையார திங்கு திக்குன்னு தண்டக்க புண்டகன்னு ஆடுன அந்த பிரேமலதா, எப்படி அவ பேரை நீங்க போடலாம், அந்த உடனே தான் பிரச்சனை வந்தோடனே பரதன் படத்துல வந்து இப்ராஹிம் ராவுத்தர் பார்த்தாரு, வேண்டாம் படம் தயாரிப்பு இப்ராஹிம் ராவுத்தர் மட்டும் போட்டா போற, வேற எந்த பேரும் வேண்டான்னு. அதுல பரதன் படத்துல ஒண்ணுமே வராது, இந்த பிரச்சனைக்காக தான். அதுல விஜயபாரதி என் பேர் வந்திருந்தது. பிரபுதேவா கிட்ட நீங்க கேட்கலாம். நாங்க இந்த டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணது எனக்கு தெரிஞ்சு 1000 கால் மண்டபம் கேட்கலாம். இப்போதைக்கு இவ்வளவு போறோம், மணி என்னன்னு தெரியல, தலை சுத்தியாச்சு எனக்கு. இனி இப்ப சொன்ன நபர்கள் எல்லாரையுமே என்னையும் நீங்க இன்டர்வியூ எடுக்கிறத விட இந்த நபர்கிட்ட எல்லாம் போய் கேளுங்க. இன்னும் நிறைய இருக்கு பேர், நிறைய பேர்கள் இருக்காங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான். PC ஸ்ரீராம், ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராம். எங்க வந்து என்ன கமெண்ட போட்டுட்டு இருக்கான் புண்ணாக்கு. பிரபலங்கள் அனைவரும் உண்மையை உணர வேண்டும். எல்லாரும் உணர்ந்துட்டாங்க, வெளிப்படுத்த முடியல, எல்லாருமே மறைமுகமா சொல்லிட்டாங்க. நன்றி கெட்டவன் மோகன்ஜி திரௌபதி படம் எடுத்தாலும் அவன் ஒருத்தன் தான் நன்றி கெட்டவன், செய் நன்றி மறந்தவன். அந்த நபருக்கும் நான் தான் பாஸ் பண்ணி விட்டேன். தூரத்துல இருந்தே தொடாமலேயே போட்டோவின் மூலமாக இந்த தியான சக்தியை மாத்தி விட்டேன்னா அப்ப எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு நரம்புகள் ரத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை நான் மரணத்தை நோக்கி நெருங்கிட்டு இருக்கேன்னா என்னன்னு தெரியல. பழைய நினைவுகள் நிறைய வருது. கூடுமான வரைக்கும் என் உடம்பை இழுத்து பிடிச்சிட்டு நான் இங்க வந்து கூடுமான வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் நினைவு வருதோ அவ்வளத்தையும் நான் போட்டுடுறேன். நான் சொன்ன நபர்கள் எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ எடுங்க. சித்ரா லட்சுமணன் அவர் எனக்கு கீதான் பேர் வச்சாரு, கேட்டு பார்க்கலாம்.
SP முத்துராமன் சொல்லிட்டேன், K விஜயன், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அடுத்த பதிவு நாளைக்கு பார்க்கலாம். மணி ஆயிடுத்து. பாவம் வாட்ச்மேன் விசில் அடிக்க போறான். 7:45. நான் வீட்டுக்கு வேற போகணும். மாத்திரை வேற போடணும். எனக்கு ப்ரெஷர். 8 மணிக்கு மாத்திரை போடணும். அழகர் சாமி நாயுடும் குழந்தை ஆண்டாள் என்ற கேமரா. அதுல வந்து நல்ல உள்ளம் கொண்டவர் கேப்டன். மிஸ் யூ கேப்டன். டேய் யாரா நீ? ஒருத்தன் எழுதியிருக்கான். என்ன ஒரு இந்த ஒருத்தன் என்ன எழுதியிருக்கான்னா, அது பிறகு அப்புறம் பேசுவோம். என்னை சுத்தி இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் நானா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நானா ஒண்ணு பண்ணி இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னா, அதுக்கப்புறம் வந்து இத்தனை வருஷமும் இல்லாம இப்ப ஏன் நீ சொல்லிக்கிட்டு இருக்க? ஏ காலங்கள் கடந்து ஞாபகம் வராதோ? உனக்கு அடுத்த பார்த்து வைக்கிறேன். போதும் பாய். தண்ணி பாட்டில் கொண்டு வர மறந்துட்டேன். என்னடா எங்கடா வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்க? இவனா? இவனுக்கு இருக்கு ஒரு நாள். சைபர் கிரைம் போலீஸ் இவங்களுக்கு ஒரு அறிவிப்பு. லாஸ்ட் நாலேஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். LLL லாஸ்ட்னா LLASTKNOWLEDGE. இந்த லாஸ்ட் நாலேஜ்ங்கிறவன் எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்து லிங்க் எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் டக்குனு இங்க மாதிரி மீட்டிங் போட்டுட்டு போயிட்டு இருக்கும்போது லிங்க் அனுப்பிச்சான். என்ன லிங்க் அப்படின்னு. எனக்கு ஜூம் லிங்க் போ தெரியும். எனக்கு இவரை சொல்லி கொடுத்தாரு. வீடிங் டிவி அவர் தான் எனக்கு ஜூம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஜூம் மீட்டிங். இவர் வீடிங் டிவி. அவர் பேர் மறந்து போச்சே. என்ன ஒரு மறதி. வீடிங் டிவி அவர் ஒரு கிறிஸ்டின். அவர் பேர் மறந்து போச்சு. ஜெகன் 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 ஜெகன். அதுக்கப்புறம் எங்க அத்தான் வந்து ஜூம் டிவி அனுப்பாரு. உதயம்ராம். இது ஜூம் டிவி இல்ல வேற என்ன ஒண்ணு வந்திருக்கு. இது என்னது அப்படின்னு பார்த்தானா பூரா ரவுடி கும்பலு போட்டு வாங்குறாங்க. யார் யாரெல்லாம் ஸ்ரீமதிக்காக இது பண்றாங்களோ அவங்கள வந்து போட்டு வாங்கிட்டு இது பண்றாங்க. பரவடா பண்றதுக்கு. அது அந்த லாஸ்ட் நாலேஜ்ங்கிற பையன் அந்த கும்பல் வந்து சரி கிடையாது. அந்த கும்பல் ஏதோ ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொலகார கும்பல் அது. அந்த அந்த லாஸ்ட் நாலேஜ் ஐடி கண்டுபிடிச்சு அவனை கொஞ்சம் அந்த கும்பல் ஜூம் மீட்டிங்ல அந்த ஜூம் இல்ல அவன் ஏதோ ஒரு லிங்க் போட்டு அந்த பேரே எனக்கு தெரியாது. அந்த மீட்டிங்ல வர்றவங்களை வந்து கொஞ்சம் சிறையில் அடைக்கணும். ரவிக்குமார் மேல ஓவர டார்ச்சர் கொடுத்து பழிச்சல் போட்டுக்கிட்டே இருக்கிறான். 7 கொலை பண்ணிட்டான். அவன் அந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை எல்லாம் தேவடியாக்கள்னு ஸ்கூல் குழந்தைகளோட டான்ஸ் அந்த ஸ்கூல் பஸ்ல எல்லாம் அந்த குழந்தைகள் அப்படி ஆடிட்டு இருக்கு. ஆடினா என்ன சின்ன குழந்தைகள் ஸ்கூல் பஸ்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? கொலை இன்னும் நிரூபணமாகல. ஸ்கூல்ல குழந்தையெல்லாம் திறந்துருக்கான். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு. சரி, அதுக்கு குழந்தையில ஏன் தேவடியாக்கள் திட்டணும்? நீ பேரண்ட்ஸை திட்டு. பேரண்ட்ஸ்க்கு அறிவு இல்லையான்னு கேளு. மூளை இல்லையான்னு கேளு. குழந்தையில எதுக்கு தேவடியா பட்டம் கட்டிட்டு இருக்க? நாளைக்கு அந்த குழந்தைகள் கல்யாணம் ஆகி ஒரு இடத்துக்கு போகணும். அந்த குழந்தை மேல தேவடியா பட்டம் கட்டிட்டு இருக்க அந்த லாஸ்ட் நாலேஜ்ங்கிற பையன். சைபர் கிரைம் போலீஸ் கொஞ்சம் எங்களுக்கு எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தெரியாது. நாங்க இப்படி வீடியோல தான் போடுவோம். அந்த லாஸ்ட் இதுல போடுவா. லட்சுமி இதுல கால் பண்ணுவா. இந்த வார லட்சுமி கால் பண்றா. மணி ஆயாச்சு. அந்த லாஸ்ட் நாலேஜ்ங்கிற பையனுடைய ஐடியை ட்ரேஸ் பண்ணி அவன் குரூப்ல யார் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள இது பண்ணி விடுங்க. கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணணும். ஹலோ. நான் ஸ்கூல் இங்க சென்ட்ரல் பார்க் வந்திருக்கேன் வீடியோ போட. இங்க என்ன டெய்லி சென்ட்ரல் பார்க்ல இருக்கீங்க? இல்ல நானும் வீடியோ போடணும். இப்ப ஒரே வீட்லயே உட்கார்ந்துருக்க கூடாதுல்ல. ஸ்கூல் போயிட்டு வந்தாச்சு. நடமாடிக்கிட்டே இருக்கணும். என்ன கால் வேற வீங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதனால அதனால சும்மா நடமாடிக்கிட்டே இருக்கணும். ஒரு வாக்கிங் மாதிரி ஆயிருமேன்ட்டு வந்தேன். சரி போடுங்க. இந்த வந்துடுறேன். கிளம்பியாச்சு நானு. நான் உங்க பில்டிங் கீழ தான் இருக்கேன். அவன்கிட்ட ஒரு டாப் வாங்கிட்டு இப்ப நாங்க காய் வாங்க போறோம். சரி நான் வந்துடுவேன் நானு.
சரி இந்த இப்ப கிளம்பிடுறேன் சரி சரி பாப்பா எங்க இன்னும் இங்கதான் இருக்கா கூட. டாப் என்ன கலர்ல வாங்கினீங்க? அதே மாதிரி இன்னொன்னு இருக்கான்னு கேளுங்க அவங்ககிட்ட. எனக்கு இருக்கான்னு கேளுங்க, நான் வாங்க போறேன். ஐயோ நான் இவ்வளவு நேரம் தேடி கண்டுபிடிச்சு ஆண்ட பூரா லைட்டா இருக்கு, பெரிய பெரிய சைஸா. ஆனா மிந்தி மாதிரி இல்ல அவன்கிட்ட, நல்லாவே இல்ல தெரியுமா? ஒரே இதான் வச்சிருக்கான், நல்லாவே இல்ல. இது ஒண்ணு வாங்கினே கொஞ்சம் டார்க் கலரா இருந்துச்சு, ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல, லைட் ப்ரௌன் கலர்ல நல்லா ரொம்ப லைட் கலரா இருக்கு. சரி ட்ரெயின்ல போட்டா நல்லா இருக்குமே, மத்தல கொஞ்சம் காட்டன் இருந்துச்சு நல்லா இருக்கும்ல. சரி சொல்லிட்டு ஒண்ணு வாங்கினேன் 200 ரூபாய்க்கு. சரி நான் வரேன், இந்த கிளம்பிட்டு இருக்கேன். நீங்க அங்கே இருங்க, வரேன். அங்க அந்த அந்த இவன் ஃபர்சான் கடை, சரி நாங்க காய் வாங்க போறோம். இப்போ ஃபர்சான் கடையில உட்கார்ந்துருக்க, வரேன். இந்த இப்ப கிளம்பியாச்சு, அவ்வளவுதான். சரி படா பேசியாச்சு. ஓகே, மணி ஆயிடுச்சு. அந்த லாஸ்ட் நாலேஜ் அப்படிங்கிற பையனே அந்த குரூப்ல அந்த 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 ஸ்ரீதேவியா, அவ பேர் ஏதோ ஸ்ரீதேவியோ கீதாவோ, அந்த லேடி நம்மளுக்கு தக்கட மாதிரி பேசுறா. அது மாதிரி அந்த அந்த ஒர்க் இருக்க மெண்டல், அதுல பூரா ரெக்கார்டிங் இருக்கும். அது சைபர் கிரைம், தயவுசெய்து அதை கொஞ்சம் கவனிச்சா நல்லா இருக்கும். அந்த பையன்கிட்டே அந்த கும்பல்கிட்டே ஒரு தப்பு இருக்கா. ஸ்கூல் குழந்தைகள் எல்லாம் தேவடியாக்கள்னு சொல்லிட்டு சொன்னது மகா பெரும் தவறு. நாளைக்கு அந்த குழந்தையோட லைஃப் பாதிக்கப்படும். அதுக்காக வேண்டிய அந்த பையன் மேல ஆக்ஷன் எடுங்க, அந்த கும்பல் மேலேயே எடுங்க. அதுல ஒருத்தன் பேசுறான், சாந்திக்கு என்ன கீழே அரிப்பு எடுக்குதா அப்படின்னு கேட்கறான். என்னதான் அவ வந்து தப்பான லேடியா இருந்தாலோ சரியான லேடியாவோ அவன் மேல குற்றம் சாட்டப்பட்டவளோ எதாக இருந்தாலும் சரி, அந்த சாந்திங்கிற லேடியை ரொம்ப அசிங்கமா அவன் பேசியிருக்கிறான். அந்த குரூப்ல உள்ளவன் கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். அவனோட ஐடி எங்க இருக்கு, அவனை பிடிச்சி உள்ள வைக்கணும். நன்றி, நான் போறேன். என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாய். பாய் பாய். இங்கே நினைக்கணுமா? காசி, வாங்க 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 வாங்க. எப்படி இருக்க? அருண் வாசுதேவ் இஸ் வாட்சிங். அருண் வாசுதேவ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய லைவை வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. காசி எப்படி இருக்க? போனே கிடையாது. உனக்கெல்லாம் என்னத்துக்கு போனு, வாட்ஸ்அப்? அது சொல்லு முதல்ல, தூக்கி தூர போடு. காசி, உனக்கு எதுக்கு ஆண்ட்ராய்டு மொபைல்? அது சொல்லு முதல்ல. உனக்கு எதுக்கு வாட்ஸ்அப்? சரியா? தூக்கி தூர போடு. சரியா? உனக்குலாம் சும்மா சாதாரண மொபைலே போதும். ஒரு ஃபோன் பண்ணுறது கிடையாது, அட்டன் பண்ணுறது கிடையாது, என்னோட வீடியோவுக்கு ஒரு லைக் போடுறது கிடையாது, ஒரு லவ் போடுறது கிடையாது. ஆனால் நீ ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் வச்சுட்டு இருக்க. உனக்கு எதுக்கு? தூக்கி தூர போடு. பாய் 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 பாய். பார்த்துட்டு இருக்கானா இல்லை சும்மா வச்சிருக்கானா தெரியல. பாய்.